ஓகே. பாபா என்ன சொல்றாருன்னா, பாபா வந்து தூய்மையாக்குறார். தூய்மையாக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரையற்றவர்களாக ஆக்குறாரு அப்படின்னு அர்த்தம். இல்லையா? கரையே இல்லாதவர்களாக மாத்துறார். ஸோ அதாவது எந்த விதமான விகாரமும் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. அதான் அடையாளம். சந்தோஷம் இருந்தாலே ஏதோ ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாபாவுக்கு, அதாவது பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆகணும். பிரம்மா பாபா வந்து, அதாவது பாபா கடவுள் வந்து படைப்பவர், பிரம்மா பாபா வந்து மாஸ்டர் படைப்பவர். பிரம்மா பாபாவும் சரி, நம்மளும் சரி, மாஸ்டர் படைப்பவர். ஸோ அப்ப படைப்பவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, படைப்பவர் அதாவது கடவுள் சுகதுக்கத்திலிருந்து விலகி இருப்பார். இந்த உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருப்பார் கடவுள். ஆனா நாம அப்படி கிடையாது. இல்ல, படைப்புகள் வந்து படைப்புல மயங்கி கிடக்கும். மனிதர்கள் கிட்ட, பொருள் கிட்ட, புகழ் கிட்ட, எதுலயாவது மயங்கி கிடக்கும். அப்படி படைப்பாய் இருந்த நம்மள இப்ப படைப்பவரா மாத்துறார். அப்படின்னு அர்த்தம், அந்த படைப்பின் போதையிலிருந்து வெளியில வாங்க, நான் படைப்பவர்ன்ற போதையில இருங்க அப்படின்னு சொல்றார். ஸோ இதுல முழுமையாகணும், இல்லைன்னா தோல்வி. இல்லையா? இங்க வந்து பாஸ் ஃபெயில் அவ்வளவுதான். இங்க பாஸே சென்டம் எடுத்தாதான் பாஸ். 1% குறைஞ்சாலும் ஃபெயில் அப்படி சொல்றாரு. ஏன்னா மாஸ்டர் படைப்பவர் ஆகும்போதுதான் நம்ம மூலமாக காட்சி கிடைக்கும். ஸோ பாபா சொல்றாங்க, மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், கடவுள் வந்து ஞானம் நிரம்பியவர், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. அதோடைய அடையாளம் என்ன? ஞானம் நிரம்பியவர்னா அவருடைய அடையாளம் என்னவா இருக்கும்? அதுக்கு பாபா சொல்றாரு, எது நடந்தாலும் ஏன் என்னன்னே கேட்க மாட்டாங்க. அதான் ஞானி குழந்தைகள். இல்லையா? கடவுள் எதை கண்டாவது பதறாரா? அதனால தானே நிறைய பேர் உனக்கு கண்ணே இல்லையான்னு கேட்கறாங்க. கடவுள் சொல்றாரு, என்ன மாதிரி நீங்களும் ஆகுங்க, நீங்களும் பதற மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு நேற்று சொன்னார் இல்லையா, டைம் டேபிள் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ மெயினாக பாபா வந்து 3 விஷயம் பார்க்குறார் ஒவ்வொரு ஞான ரத்தினங்கள் கிட்டையும். மைட், அதாவது லைட்டு, மைட்டு, ரைட்டு, இந்த 3 வார்த்தையும் இருக்கணும்ன்றார். லைட்டுனா தெரியும், ஒளி, ஆத்மா ஒளியாக நான் இருக்கிறேன். மைட்டுனா அந்த ஒளி சக்திசாலியாக இருக்கணும். அடுத்தது ரைட். ரைட்டுன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ரைட்டா நடந்துக்கிறேன், சரியா நடந்திருக்கிறேன். இன்னொன்னு திஸ் இஸ் மை ரைட், பர்த் ரைட், என்னுடைய உரிமை. இல்லையா? பாபாவுடைய ஆஸ்திக்கு உரிமையாக நான் இருக்கிறேனா? இந்த 3த்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஸோ அப்பதான் இப்ப வந்து நீங்க வாயால அறிமுகத்தை கொடுக்கறீங்க, ஆனால் இந்த 3ம் பக்காவாயிடுச்சு, லைட்டு, மைட்டு, ரைட்டு பக்காவாயிடுச்சுன்னா உங்களுடைய எண்ணங்கள் அவங்கள வர வைக்கும்ன்ற, ஆத்மாக்களை அவங்கள இங்க வாங்க, ஞானம் கிடைக்குது அப்படின் போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு, நானே பிரம்மகுமாரி சென்டருக்கு போனேன்றாங்க. ஸோ எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ அதுக்கு வீண் விஷயத்தையே மைண்டில் விடக்கூடாது. அப்போதான் இந்த சேவை பண்ண முடியும். இதுதான் மனசா சேவைன்றது. ஸோ இந்த சேவை தான் இப்போ மீதி இருக்குது அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றார். ஸோ மாஸ்டர் படைப்பவர்கள் நாம, ஆனால் அப்பப்போ படைப்பின் கவர்ச்சியில் போய் சிக்கிக்கிறீங்க. அப்படி சிக்காதீங்க அப்படின்னு சொல்றார்.
ஸோ எந்த அசுர குணமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி நீங்க ஆகிட்டீங்கன்னா அசுர குணம் கொண்டவர்கள் உங்க முன்னாடி வர்றதுக்கு கூட தைரியம் இருக்காதுன்ற, உங்களுக்குள்ள அசுர குணமே இல்லைன்னா. இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் கடைசி நேரத்துல உங்களை வந்து பாதுகாக்கும். ஸோ அதனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, வாயுமண்டலம் அப்படி இருக்குது, அதனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது எப்படின்னா, நீங்களே ஜெயிலுக்கு போற மாதிரின்ற. ராவணனுடைய ஜெயில இருந்து காப்பாத்தான் பாபா வராரு, மறுபடியும் காரணம் சொல்லிட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போறீங்க அப்படிங்கிற. ஸோ அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற. ஸோ அதனால இப்ப காரணம் சொல்ற டைம்ல முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் குழந்தை பருவம். இப்ப தர்மராஜருடைய வெளிப்படையான ரூபத்தை பார்க்க போறீங்கன்ற. தர்மராஜர்னா யாரு? தண்டனை கொடுப்பவர். அதாவது ஒரு தப்பான எண்ணம் வந்தாலே 100 மடங்கு தண்டனை உடனடியா கிடைக்கும், அதை பார்ப்பீங்கன்ற. அந்த மாதிரி டைம் வரப்போகுது. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன தப்பு பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, தர்பூசணி சாப்பிட்டாங்க, இறந்துட்டாங்க மும்பைல. ஆனா அதுல விஷம் வச்சாங்கன்றாங்க. பட் இது இல்லாம ஜென்ரலா இந்த மாதிரி வெளியில வாங்கி சாப்பிட்டு இறக்குறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நியூஸ்ல வருது. இப்ப பாபாவுடைய ஸ்ரீமத் என்ன? வெளியில சாப்பிடக்கூடாதுன்றதுதான் ஸ்ரீமத். அப்ப வெளியில சாப்பிடுறாங்க, அதாவது வேற வழி இல்லாம சாப்பிடுறது வேற. இப்ப டிரைவர் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாபா எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்கிறார். பட் ருசிக்காகவே போய் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி தண்டனை கிடைச்சா எப்படி இருக்கும்? அவங்க குழந்தை டக்குன்னு இறந்தே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இப்ப பாபா சிக்னல் கொடுக்கிறார், கலியுகம் அவ்வளவு மோசமானது, உங்களை பாதுகாத்துக்கோங்கன்ட்டு. அடுத்தது சொந்தக்காரங்களே சொத்துக்காக விஷம் வைக்கிறதெல்லாம் நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம், பெண்களே வைக்கிறாங்க. அப்ப வெளியிலயும் சொந்தக்காரங்க வீட்லயும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் பாபா சொல்றாரு. அப்ப இது நம்மளை பாதுகாக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த விஷம் வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுது இல்லையா? அவங்களால வந்து நம்ம கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. என்னடா இவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, கோபம் இல்லைங்க, நாங்க பிரம்மகுமாரிகள், நாங்க சாப்பிடக்கூடாது, இது எங்களுக்கு ஸ்ரீமத்து, முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ண முடியும் அவங்களால இல்லையா? இந்த மாதிரி சதி திட்டம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அதுதான் சொல்றாரு, இதை மீறும்போது உடனடியா தண்டனை அனுபவிக்கிற காலம் வரும்ன்ற. ஸோ அதனால இனி வந்து டைம் ரொம்ப ஸ்பீடா வரப்போகுது. அதனாலதான் பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனால நான் மாஸ்டர் படைப்பவர்ன்ற போதை இருக்கணும் உங்களுக்கு. அந்த போதையில படைப்பின் கவர்ச்சியிலிருந்து விலகுங்க. இதெல்லாம் என்னுடைய படைப்பு, படைப்பை பார்த்தே நான் மயங்கலாமா? இல்ல கிருஷ்ணர் கோயிலுக்கு போறாங்க, அழகான அழகான பெண்கள் வராங்க, அதை பார்த்து கிருஷ்ணரே மயங்குவாரா? ஏன்னா என்னுடைய படைப்பு இவங்க இல்லையா? அதை மயங்க கூடாது. அப்பதான் நீங்க படைப்பவர். அப்ப நான் படைப்பவர்ன்ற போதை இருக்கணும். ஸோ ஏன்னா டைம் எப்படி இருக்க போகுதுன்னா, நேற்று கூட வரதானத்துல சொன்னாரு இல்லையா, படைப்பு தன்னுடைய விதவிதமான கவர்ச்சி ரூபத்தை காட்டி உங்களை ஒரு செகண்ட்ல விழ வைக்கும்னார். இன்னைக்கு ஏஐ இன்டர்நெட்டு எல்லாமே அப்படி விழ வச்சுட்டு இருக்குது. அதனால முழுமையான ஸ்திதியில முழுசா நிலைச்சிடுங்க. அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ், சம்பூர்ண நிலை சொல்றாரு இல்லையா, ஃபரிஸ்டா ஸ்டேஜ். நான் அப்படிதான் இருக்கிறேன், எல்லா கவர்ச்சியிலிருந்தும் விலகி இருக்கிறேன். அதான் சமானம். அதுல நிலைச்சு இருங்க, அப்புறம் எங்கேயுமே தோக்க மாட்டீங்கன்ற. ஸோ அதனால சோம்பலின் தவறுகள், அலட்சியத்தின் தவறுகள், கவனக்குறைவுனால தவறு, இதெல்லாம் விட்டுருங்க. சத்தியுகத்துல இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல, இதை மறந்தே இருப்பீங்கல்ல, அதுதான் சக்திசாலியான ரூபம். அந்த மாதிரி சொரூபத்துக்கு வாங்க. அதுக்கு 3 சொரூபம் ஞாபகம் வச்சுக்க சொல்றார். ஒண்ணு சக்திசாலியான சக்தி சொரூபம், இன்னொன்னு ஆயுததாரி சொரூபம், இன்னொன்னு எரிஞ்சிட்டு இருக்கிற ஜோதி சொரூபம். இது 3 வெளிப்படையான ரூபத்துல வெளியில தெரியணும்ன்ற. இப்ப சக்திசாலினா அனைத்து சக்திகள் நிரம்பியவன். அடுத்தது ஆயுததாரின்னா ஞான ஆயுதங்கள் தரித்தவன். ஒரு ஞானமும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே.
அதான் சொரூபமாவே இருக்கிறதுன்றது. அடுத்தது சதா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி சொரூபம். இப்ப ஜோதி சொரூபம் இந்து கோயில்கள்ல பாத்தீங்கன்னா தீச்சட்டி தூக்குவாங்க, அந்த சட்டியில நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது எதை குறிக்குதுன்னா நம்ம ஆத்மான்ற ஜோதி சதா எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சொரூபத்துடைய ஒட்டுமொத்த ரூபம் தான் அம்மனுடைய சிலைகள். கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில்ல அவங்க ஆயுதங்களும் வச்சிருப்பாங்க, சக்திசாலியா கம்பீரமாகவும் இருப்பாங்க, அதே நேரத்துல அன்பும் இருக்கும், ஆத்ம ரூபத்திலையும் இருப்பாங்க. ஸோ இது எப்பவுமே இருக்கணும்ன்றார். ஏன்னா உங்களை தேடுறாங்க பக்தர்கள். அப்ப நீங்க எப்ப சம்பூர்ணமா இந்த 3 ஸ்டேஜ்ல நிலைக்கிறீங்களோ அப்ப வெளிப்படையாக அவங்களுக்கு அந்த காட்சி உங்க மூலமாக கிடைக்கும். இல்ல அவங்க யாரு இஷ்ட தெய்வம் நினைக்கிறாங்களோ அவங்களாக நீங்க தெரிவிங்கன்றார். ஸோ அப்ப அதுக்கு நீங்க முயற்சி பண்ணா பத்தாது, தீவிர முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஸோ அதனால ஆன்மீகத்தில் இருக்கணும், தேக ரூபத்துல சிக்கிக்க கூடாது, ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும். ஸோ அதனால இப்ப எந்த குணத்தை நான் வெளிப்படுத்தணும், எந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு பகுத்தறியணும். அப்படி இல்லைன்னா மாயக்கிட்ட மாட்டிக்குவீங்க இல்லையா? கலியுகவாசி மாதிரி நம்ம நடந்தாலே மாட்டிக்குவோம். ஸோ அதுக்குதான் பாபா மறுபடியும் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ பாப்தாதா சொல்றாங்க, இராணுவத்துல அந்த மார்ஷல் கமாண்டர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முதல்ல ஒரு விசில் ஊதுவாங்களாம். ஸோ அதுக்கு ஒரு சிக்னல் இருக்கும், ரெடி ஆகுங்க, அலர்ட் ஆகுங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி எத்தனை விசில் இருக்குன்னு தெரியல, கடைசி விசில் ஊதும்போது அதுதான் இறுதி இல்லையா? அலர்ட்டா இருக்கிறவங்க அவ்வளவுதான், ரெடியாகி கிளம்பி போயிடணும். இது பழைய படத்துல அந்த சங்கு ஊதுறது அப்படி காட்டுவாங்க. அதே மாதிரி இப்ப ரொம்ப சென்சிட்டிவான நேரம் இது, அதற்கான எச்சரிக்கைக்கான முதல் விசில் இந்த முரளின்றார். ஆக்சுவலா இது எப்போத்தைய முரளின்னா 1970 முரளி. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே முதல் விசில் ஊதியாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, தயாராகிடுங்க அப்படிங்கிறதுக்கான விசில் இது. அதனால இப்ப பேப்பர் வரப்போகுது, டெஸ்ட் பேப்பர் வரப்போகுது, அதுக்கு தயாராகிடுங்க இல்லையா? எந்த பேப்பர் வர்றதுக்கும் ரெடியா இருக்கணும் நீங்க. பாப்தாதா அவ்யக்தமா இருக்கிறார். நாம வியக்தத்துல என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்காதீங்க. பாபா என்ன இங்கேயா இருக்கிறார், அவர் தான் மேல போயிட்டாரு இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அந்த அவ்யக்த வதனம், சூக்ஷ்ம வதனம், அதை பத்தி சில ரகசியங்கள் முரளியில சொல்றாரு. அதுல ஒரு ரகசியம் சொல்றாரு, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்றது அங்க தெரியும்ன்றாரு. அங்க டிவி இருக்குது, பாபா கீழே வர தேவையில்ல, எல்லாத்தையும் மேல இருந்தே ஆப்ரேட் பண்றாரு. இது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்குது இல்லையா? உங்களுடைய ஒவ்வொரு வினாடியின் சங்கல்பத்தின் சித்திரம் அங்க தெளிவா தெரியும்ன்றார் இல்லையா? உங்களுடைய எண்ணம், தாட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது அங்க படமா தெரியும்ன்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இங்க ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுன்றத ஒரு படமா காட்டுறாங்க, இசிஜி அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது அங்க படமா தெரியும்ன்றார். இது எப்படி தெரியும்ன்றதே நம்ம கற்பனைக்கு எட்டாததா இருக்குது. ஒருவேளை அந்த எண்ணமே படமா தெரியும் போல இருக்கு, என்ன நினைக்கிறோன்றது. ஸோ அதை எப்ப வேணாலும் நான் பார்ப்பேன்றார். அதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா நேத்து பாபா சொல்லியிருந்தாரு, ஆத்மா எஜமானனா இருக்கணும், இந்த சென்சஸ் வேலைக்காரனா இருக்கணும். ஆத்மா சொல்றதான் சென்சஸ் கேட்கணும்ன்றார்.
அப்ப ஆத்மா வந்து செக் பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி கண்ணு பார்த்ததா, நான் சொன்ன மாதிரி வாய் பேசிச்சான்னு. அப்படி நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுக்கு பயம் வருமா? ஆஹா, நம்ம எஜமானன் செக் பண்ணுவாரு, அதனால நம்ம கரெக்டா இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி இப்ப வந்து உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் கூட அங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னா நீங்க சப்மிட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி அது அங்க வந்துடுது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குது இல்லையா? சோ அப்ப அந்த பயம் இருக்கணும்ல. நான் நினைக்கிறதே பாபாவுக்கு தெரியும்னா எப்படி இருக்கும்? இப்ப நாம நினைக்கிறது எதிர இருக்கிறவங்களுக்கு தெரியும்னாலே ஒரு பயம் வந்துடும். அப்படி இருக்கும்போது ஒண்ணு விடாம நீங்க நினைக்கிறது 24 மணி நேரமா அவருக்கு தெரியும்னா நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதனால பாபா தான் போயிட்டாரு, அவருக்கு என்ன தெரியவா போகுதுன்னு நினைக்காதீங்க. இப்பதான் ரொம்ப ஈஸியா தெரியும்ன்ற. அதனால அலட்சியத்தோட இருக்கக்கூடாது. பாபா என்னென்ன நியமம் கொடுத்திருக்கிறாரோ, ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறாரோ அதுல கவனக்குறைவு இருக்கக்கூடாது இல்லையா? அலட்சியமே இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஈஸ்வரிய மரியாதை, இதுதான் உங்களுடைய மரியாதை. இதுல அலட்சியமே இருக்கக்கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். எதை அலட்சியப்படுத்தணும்? அசுரத்தனமான நியமங்கள் இருக்குல்ல, அதை தான் அலட்சியப்படுத்தணும். மாயாவை தான் அலட்சியப்படுத்தணும். மாயா கவர்ச்சிக்கு தான், அதை கண்டுக்காம அப்பால பிரசாத்தானேன்னு அலட்சியப்படுத்துங்க. அசுரத்தனமான நியமங்கள், அவன் ஒன்னும் இப்படி சொல்லிட்டான்னு மைண்ட் சொல்லும்போது அதை அலட்சியப்படுத்துங்க. அவன் சொன்னா என்ன, முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில வந்துடும். வீண் எண்ணத்தையே உருவாக்க கூடாது. இதெல்லாம் மாயையுடைய நியமங்கள், அதை அலட்சியப்படுத்துங்க. பாபா சொல்றதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா அப்படி அலட்சியப்படுத்துறவங்க அலட்சியத்தினால என்னென்ன பண்றாங்கன்றது வதனத்துக்கு வந்துடுதுன்ற. அதனால இன்னைக்கு பாப்தாதா மறுபடியும் நினைவுபடுத்துறார், சம்பூர்ண நிலைய நீங்க நெருக்கத்துல கொண்டுட்டு வரணும் இல்லையா? அந்த சம்பூர்ண நிலை இப்ப பக்கத்திலே வரணும்னு ஞாபகப்படுத்துறார். சம்பூர்ண நிலைதான் பக்கத்துல வரணும், பிரச்சனைகள் பக்கத்துல வரக்கூடாது, அது தூரம் விரட்டணும் இல்ல. சம்பூர்ண நிலை பக்கத்துல வந்துட்டனாலே பிரச்சனை போயிடும் இல்லையா? பெர்ஃபெக்டா நான் நாராயணன் ஆயிட்டேன். நாராயணன் ஆயிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆடாம அசையாம இருக்கிற. அதுல பாத்தீங்கன்னா கடல் மேல விஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி சிலை இருக்கும். அப்ப அது எந்த கடலை குறிக்குதுன்னா இந்த கலியுகன்ற விஷக்கடல். அது மேல பாம்பு, அந்த பாம்புன்றது 5 விகாரம், அது மேலையும் படுத்துட்டு இருக்கிறார் டிஸ்டர்ப் ஆகாம இல்லையா? அப்படி இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? பிரச்சனையை தூரத்தை துரத்திட்டாரு, ஆல்ரெடி நான் நாராயணன் ஆயிட்டேன்ற உணர்வுல இருக்கிறார். நாம அப்படி இப்ப இருக்கிறதுடைய நினைவு அது அப்படி இருக்கணும்ன்றார். பிரச்சனைகளை தான் விரட்டணும், சம்பூர்ணத்தன்மைய விட்டு விலகி போகக்கூடாது. சம்பூர்ணத்தன்மைனா என்ன? பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ், எல்லா குணங்களும் பெர்ஃபெக்டா இருக்கணும். அந்த குணங்களை தான் இந்து தெய்வங்களுக்கு அலங்காரமா பண்றாங்க. தங்க நகை, வைர வைடூரியம், இதெல்லாம் ஆக்சுவலா குணத்துடைய அலங்காரம், பெர்ஃபெக்டா இருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சம்பூர்ண நிலைய பக்கத்துல எடுத்துட்டு வர்றதுக்கு பதில் பிரச்சனைய பக்கத்துல வச்சு பாக்குறீங்க. அது இன்னும் உங்களுக்கு வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸை தான் உருவாக்கும். பாபா சொல்றாரு பார்க்காதன்ட்டு, பார்க்கலன்னா அதுவே போயிடும்ன்றார். பாபா மேல நம்பிக்கை வச்சுட்டு பார்க்காதீங்க. ஒரு நாய் துரத்திட்டு வருது, குழந்தை ஓட ட்ரை பண்ணுது, அப்பா அம்மா சொல்றாங்க நீ ஓடாத அமைதியா இருன்ட்டு. இப்ப அப்பா அம்மா சொல்றத நம்பி அந்த குழந்தை நிக்கணும். விட்டுட்டு ஓடினா என்ன ஆகும்? நாய் துரத்திட்டு வரும். கம்மன் நின்னா அதுவும் நின்றுடும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும். அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாததும் சிவபாபாவுக்கு தெரியும். அதான் சொல்றாரு பிரச்சனையை பார்க்காதீங்கன்ற. பார்த்தாதானே பிரச்சனை, பார்க்காதீங்கன்றார். நீங்க நான் சொல்றத பாருங்க, உங்களுடைய அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜை மட்டும் பாருங்கன்றார். நம்ம முரளி இது இல்லையா?
ஆனா குழந்தைங்க அதிகமா பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி நாராயணனா இருக்கிறேன், அந்த அலங்காரம் கலையாம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப பிரச்சனைகள் அழிஞ்சிடும்ன்றார். இல்ல பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் சம்பூர்ண நிலையை பக்கத்துல எடுத்துட்டு வந்தீங்க, வந்து பிரச்சனை எதிர வரும்போது அது கிட்ட வரும்போது அதுவே அழிஞ்சிடும்ன்ற. ஆனா அது அழியல, அதை உங்களால எதிர்கொள்ள முடியல அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு பிரச்சனையின் மூலமாக பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஆக்சுவலா அஞ்ஞானிகளே சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரச்சனைய கண்டுக்காம விட்டா அதுவே போயிடும், நம்ம போய் நோண்டும் போதுதான் அது பெருசாகும் அப்படின்னுவாங்க. இல்ல ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அமைதியா இருங்க. விஜய் சொன்ன மாதிரி உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் இருக்கணும். அப்படி இருந்தா பிரச்சனை தானாவே போயிடும். பிரச்சனை வரும்போது கம்முன்னு இருங்கன்றதோட இங்க இருக்கவே இருக்காதீங்க, மேல வந்துருங்கன்ற. இல்ல சம்பூர்ணமான நிலை அந்த இடம்தான். அப்படி இல்லைன்னா நீங்க பிரச்சனைய கூட சண்டை போட போனீங்கன்னா ஒரு பிரச்சனை 1000 பிரச்சனை எடுத்துட்டு வந்துடும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை ஒரு செகண்ட்ல எப்படி அழிக்கிறது? முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. நடந்துருச்சு, நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்க, நன்மை இருக்கு, அவ்வளவுதான். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தண்ணி ஊத்தி வளர்க்குறீங்கன்னு அர்த்தம் பிரச்சனைய. அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும், பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும், பிரச்சனை ஒரு வழி பண்ணிடும் மனுஷனை. அதனால உருவான அந்த இடத்துல நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அதிகமாகாது இல்ல, முற்றுப்புள்ளி, அவ்வளவுதான். சோ சில அரசியல்வாதிகள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, அப்படியா சரி விடுங்க, அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்றாங்க. பேசினா அது பிரச்சனை ஆயிடும் இல்லையா? மு.க. ஸ்டாலின் கிட்ட வந்து கேக்குறாங்க, சீமான் சொல்றாரு உங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டின்றாரு. நானு அவர் வந்து நோ கமெண்ட்ஸ், இதுக்கு நான் பதில் அளிக்க விரும்பல, முடிஞ்சு போச்சு. வேற எந்த பதில் கொடுத்தாலும் இதான் சாக்குன்ட்டு அவரும் பேச ஆரம்பிச்சிடுவார், அப்படியே பெருசாயிடும்ல. ஸோ நோ கமெண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு. அதுதான் உடனே அழிச்சிடுறது, அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. அப்படி இல்லைன்னா வம்சம் உற்பத்தி ஆயிடும், இல்ல அம்சமா இருந்தது வம்சம் ஆயிடும், குழந்தை குட்டியெல்லாம் வந்துடும். அப்ப வம்சத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணும்? முற்றுப்புள்ளி வச்சு அழிச்சிடுங்க. அம்சத்தை நீங்க விட்டு வச்சிட்டா கூட வம்சம் ஆயிடும். அம்சத்தை அழிச்சிட்டீங்கன்னா பிறகு வம்சம் எங்க இருந்து வரும்? அதுக்குதான் முற்றுப்புள்ளி. அதனால இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா? அவரை பத்தி கண்ணதாசன் ஒரு கவிஞர் இருந்தாரு, ரொம்ப மோசமா எம்ஜிஆரை வந்து திட்டுவாராம். அது வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயுமே வரும் போல இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு டைம்ல வந்து எம்ஜிஆர் வந்து அவரை கூப்பிட்டு அரசவை கவிஞர்ன்ட்டு ஒரு பதவி கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டார். அப்ப எப்படி இருக்கும் கண்ணதாசனுக்கு? எவ்வளவு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். என்னடா நம்ம இவ்வளவு திட்டி இருக்கிறோம், இவர் என்னன்னா நம்மளை பழி வாங்குறதுக்கு பதில் நமக்கு பெரிய பதவி கொடுத்துருக்கிறாருன்ட்டு இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஒரு டைம் அவருக்கே கடுப்பாகி கேட்டுட்டாராம் எம்ஜிஆர்கிட்ட, யோ என்னையா உன்னை நான் அவ்வளவு திட்டி இருக்கிறேன், ஒண்ணு நீ என்னை திட்டு, இல்ல ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேளு, நீ பாட்டுக்கு எந்த நேரமும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னாராம். அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம், அப்படியே திட்டினீங்களா, எனக்கு தெரியாதே அப்படின்னாராம். என்னையா தெரியாதுன்ற, எல்லா பேப்பர்ல வந்துச்சு, நான் அதெல்லாம் படிக்கிறது இல்லையேன்னாராம். படிச்சாதானே, தெரிஞ்சாதானே கோபம் வர்றதுக்கு, இது சூப்பர் இல்ல? அதனாலதான் பாபா சொல்லுவார், மற்றவங்களை பத்தி பொருளை ஒருத்தவங்க பேசினா கூட அதை கேட்காதீங்கன்றார். கேட்டுதான் அது நம்ம மைண்டை கரெக்ட் பண்ணிடும். கரெக்ட் பண்ணும்போது அது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நாம வெளிப்படுத்திடுவோம், கோபம்னு வரும்போது வெளிப்படுத்திடுவோம். ஸோ அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ அதை தான் அம்சத்தையே அழிக்கிறதுன்றார். அதனாலதான் அதை கேட்காதீங்க, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதேன்னு அந்த குரங்கு வச்சு படம் இருக்குது இல்லையா, கண்ணு காது வாயெல்லாம் மூடிட்டு இருக்கிற மாதிரி, நமக்கு தான் அது. ஸோ அதனால பிரச்சனைகளின் பிறப்பை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ பிரச்சனைக்கு உயிர் கொடுக்கறதே நாம தான். எப்படி? அதை காது கொடுத்து கேட்கும் பொழுது.
அதை பார்க்கும்போது, அதை உள்வாங்கும்போது, அதை உள்வாங்க வாங்காதீங்க, எல்லாத்துக்கும் நன்மை இருக்குது, அவ்வளவுதான். எதை பத்தியும் கவலை கிடையாது. ஸோ இப்ப பாபா சிக்னல் கொடுக்கிறாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எந்தெந்த பிரச்சனை. நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொரு விதத்துல மாட்டி இருப்போம் இல்லையா, ஐயோ இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுட்டு இருப்போம். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, உங்களுக்கு தான் நான் இப்ப செய்கை கொடுக்கறேன். ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையும் தனித்தனியா சொல்ல முடியாது இல்ல முரளியில, இப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. ஏன்னா நம்ம இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், இங்க இருக்கிறதுலாம் ஒண்ணுத்துக்கும் இல்லாத நிறைய பேர் அந்த சொத்து பிரச்சனைக்காக பல வருஷம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் அந்த கேஸ் முடியறதுக்குள்ள செத்தே போயிடுவாங்க. இப்ப உயிரே போனதுக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு வரப்போகுது இல்லையா? சோ அப்ப அதுக்குதான் முற்றுப்புள்ளி வச்சிடுங்கன்றார். நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது, இதுக்கு பின்னாடி போய் இதுக்கு பின்னாடி போனா கோர்ட்டுக்கு போனா இன்னைக்கு என்ன சொல்றது, இதை பத்தி சிந்தனை தான் இருக்கும், எங்க பாபாவை பத்தி சிந்தனை இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சோ பிறகு வெளிப்படையான ரூபத்துல உங்களுடைய மனநிலை பேசும், மறைக்க முடியாது. இது ஒரு பெரிய சீக்ரெட். உங்க மனசுல என்ன இருக்குதோ அது வெளியில வந்தே தீரும்ன்றாரு பாபா, மறைச்சு வைக்க முடியாது இல்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. இன்னொன்னு, அதாவது மனசுல இருக்கிறது முகத்துல தெரிஞ்சிடும்னுவாங்க. இன்னொன்னு, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க வாய் வழியா வந்தே தீரும், அதற்கான சூழ்நிலையும் வந்தே தீரும். சிலர் சொல்லுவாங்கல்ல, மனசுல இருக்கிறத தானே அவன் பேசியிருக்கிறான், இல்லாம எப்படி பேசியிருப்பான் அப்படின்னுவாங்க. ஒரு கோபத்துல பேசிட்டேன்னு சொன்னா கூட நீ கோபத்திலே பேசிடுற, இருந்தாலும் உன் மனசுல இருந்தது தானே வந்ததுன்னுவாங்க. இப்ப மனசுல வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. அதனால உங்களுடைய மனநிலை பேசிடும், அதுக்கு முன்னாடி அதை மாத்திக்கோங்க, ஏன்னா அதை மறைக்க முடியாது. சோ நாரதருடைய முகத்தை சபை முன்னாடி மறைக்க முடிஞ்சுதா இல்ல? அந்த நாரதர் கதை இருக்குது. நாரதர் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். நாரதர் அதுக்கு முன்னாடிதான் தியானம் பண்றாரு, தீவிர தியானம். அவரை மாதிரி பிரம்மச்சாரி யாருமே கிடையாது அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை. அத சந்தோஷத்திலே வரும்போது லக்ஷ்மிய பாக்குறாரு, இவ்வளவு அழகா இருக்காளே இந்த பொண்ணுன்னு நினைக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா ராஜா கூப்பிட்டு, நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க முனிவரா இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ற. உடனே இவருக்கு ஆசை வந்துடுது. இவர் விஷ்ணு பக்தர் இல்லையா, விஷ்ணு கிட்ட போய் எனக்கு உன்னுடைய தோற்றத்தை கொடு, நான் அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற. சோ அதுக்கு இவ்வளவு நேரம் தியானம் பண்ணாரு. சரின்ட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஹரினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஹரி முகத்தை கொடுன்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப குரங்கு முகத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் சுயம்பரத்துல இவரும் நிக்கிறாரு, பக்கத்துல விஷ்ணுவும் இருக்கிறார். கரெக்டான விஷ்ணுவுக்கு தான் மாலை போடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி எனக்கு ஏன் மாலை போடல? அப்ப விஷ்ணு சொல்றாரு, உன்னுடைய முகத்தை போய் கண்ணாடியில பாருன்ட்டு. கண்ணாடியில பார்த்தோன்னே குரங்கு மூஞ்சா தெரியுது. அப்ப அவங்க மைண்ட்ல என்ன இருக்குதோ அது உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிடுதுன்ற. இது பைபிள்ல அந்தரங்கமாய் இருப்பது வெளியரங்கமாய் மாறும்ன்றார். அப்ப மனசுக்குள்ள குப்பையை வைக்காதீங்க, அது வெளியில வந்தே தீரும்ன்றார். நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால மென்டல் ஆயிடுவாங்க, அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இவன் எப்படா இப்படி பேசலாம்? அப்ப உள்ளுக்குள்ள அது இருக்குது, அது இந்த ஜென்மத்திலயோ அல்லது போன ஜென்மத்து விஷயமா உள்ள நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அதை தான் அதுக்கு முன்னாடி அழிச்சிடுங்கன்றார். கடைசியில பாபா புத்தியை கட் பண்ணி விட்டாலும் விட்டுருவார். அப்ப உங்க மனசுல சமஸ்காரத்துல என்ன இருக்குதோ அது தானா எண்ணங்களா பேச ஆரம்பிச்சிடுவீங்க, அதுக்கு முன்னாடி அதை அழிச்சிடுங்கன்ற. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சகோதரியோடைய சொத்தை ஒருத்தன் அபகரிக்கிறான். எப்படி அபகரிக்கிறான்னா, அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு வர்றான். அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயசு இருக்கும், இவனுக்கு 20 வயசு தான் இருக்கும். இவர் 20 வயசு பையன் நான் உன்னை லவ் பண்றேன்னு அவங்களும் விழுந்துட்டாங்க, நமக்கு யாரும் இல்லையே அப்படின்ட்டு. ஸோ லவ் பண்ணாதான் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா? அதனால நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன், ஸோ இந்த வீட்டை வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்றான். அந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த வீட்டையே இவன் பேருக்கு மாத்திக்கிட்டான். அதெல்லாம் கடைசியில தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு இவங்களாம் கூப்பிட்டு நீ வீட்டை விட்டு போன்றான். கடைசியில அந்த பொண்ணு மாடியில ஒரு ரூம்ல இருக்குது, மாடி ஃபுல்லா அந்த செவுரு ஃபுல்லா அவன் சாவணும்னு எழுதிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு மன உளைச்சல், அது கர்ம கணக்கு. அப்ப பாருங்களா, ஒரு செகண்ட் மனம் சலனப்பட்டதுக்கு தண்டனை உடனடியா கிடைக்குது பாருங்க, அஞ்ஞானிகளுக்கே. அப்ப பாபா குழந்தைங்களுக்கு எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க.
அப்ப இதையே நினைச்சிட்டு அந்த அம்மா இறந்து போனா கூட அது உள்ள இருக்குது. அடுத்த ஜென்மத்துல அவங்க மனநலம் பாதிக்கப்படும் போது திடீர்னு இந்த கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும். எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வுலே இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து எதை அபகரிச்சாலும் நம்ம மைண்ட் பதறக்கூடாது. ராமருடைய சொத்தையே அபகரிக்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே போறாரு, நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு. மிகப்பெரிய சீக்ரெட் அது. அதான் பாபா சொல்றார், மறைக்க முடியாது. நாரதருடைய முகம் பாத்தீங்களா, சபையில மறைக்க முடிஞ்சுதா? இப்ப தந்தை குப்தமா இருக்கிறார், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு குப்தமா இருக்க முடியாது. அவங்களுடைய முகமே அவங்களுடைய நடத்தையை வெளிப்படுத்திடும். சோ இதெல்லாம் எப்படின்னே தெரியல இல்லையா? பாபா அததான் சொல்றாரு, நான் செய்கை கொடுக்கறேன்றார். இதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியல. முகமே வெளிப்படுத்தோன்றார். மேபி ஒரு சிலருடைய முகம் நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கமாலாம் இருப்பாங்க. சோ அதுதான் பாபா சொல்றாரு, உங்க முகம் உங்க நடத்தையை வெளிப்படுத்திடும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இன்றைய நாட்கள்ல விஞ்ஞானம் நிறைய புதுசு புதுசா கண்டுபிடிக்குது. அதுக்கு முன்னாடி குப்தமா இருந்த பொருள் தானாவே வெளிப்படுது இல்லையா? இன்னைக்கு ஒன்னும் கண்டுபிடிக்கிறது அதுக்கு முன்னாடி குப்தமா இருக்குது, அது தானாதான் வெளிப்படுது இல்லையா? அதே மாதிரி தான் அமைதி சக்தி கூட தானாவே வெளிப்படையான ரூபத்துல வரப்போகுது உங்ககிட்டன்றார். இது செம சூப்பர் இல்ல? தானாவே அது வெளிப்படும்ன்றார். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், அது அது உள்ளுக்குள்ள இருக்கிறது தான், அது வெளிப்படுது. இப்ப எக்கார்ட் டோலேன்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப ஃபேமஸான. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த புக்கை நான் எழுதல, அது உள்ள ஆல்ரெடி இருக்குது, இட் இஸ் ஆல்ரெடி தேர், ரெடி டு பி பார்ன். கரெக்ட். அதே மாதிரி இளையராஜா கூட மியூசிக் நானா பண்ணல, அது ஆல்ரெடி எங்க இருந்தோ வருது அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அதே மாதிரி தான் அமைதியும் உங்க மூலமா தானா வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்றாரு. அது நீங்க சொல்றதுனாலயோ செய்யறதுனாலயோ ஏற்படுறது கிடையாது, அது தானாவே வெளிப்படையான ரூபத்துல வந்துடும். எப்படி சயின்ஸ் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான், அது வெளிப்படுது, அவ்வளவுதான். அதனால எதிர்காலத்திற்காக இப்ப எச்சரிக்கை கொடுக்கிறோம். இப்ப அந்த மாதிரி சென்சிட்டிவான நேரத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்க சென்சிட்டிவா இருக்கிறத விட்டுடணும். அப்பதான் சென்சிட்டிவான நேரத்தை உங்களால எதிர்கொள்ள முடியும். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறீங்க, டக்கு டக்குன்னு காமத்துல விழுறீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க இல்லையா? அந்த காமம் கோபம் அப்படி ஸ்லைட்டா ட்ரிகர் ஆனாலே காமத்துல விழுறோம், ட்ரிகர் ஆனாலே கோபத்துல விழுறோம், பார்த்த உடனே பற்று வருது, பேராசை வருது, அதெல்லாம் விட்டுடுங்க. அப்பதான் அந்த சென்சிட்டிவான நேரத்தை உங்களால எதிர்கொள்ள முடியும்ன்ற. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள வச்சுதானே இப்ப ஸ்கேம்லாம் நிறைய நடக்குது இல்லையா? பயங்கரமா ஆன்லைன் ஸ்கேம்லாம் நடக்குது. நல்லது. மகிழ்ச்சியான முகத்தோட இருக்கிறதுக்கு என்ன குணம் இருக்குதோ, ஸோ இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லணும். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு போலீஸ் இந்த திருநங்கைகள் விபச்சாரம் பண்றாங்க, ப்ராஸ்டிடியூஷன், ஒரு ரயில்வே கிராசிங்ல. அது அந்த இடத்துல கொஞ்சம் இருட்டா அப்படி போற மாதிரி, அப்படி போலீஸே போயிருக்கிறார். போலீஸ் யூனிஃபார்ம்ல பொதுமக்கள் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க. நீ எல்லாம் ஒரு போலீஸா, நீயே இப்படி இருக்கிறேன்ட்டு கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க. அவருக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஜென்ரலா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, எவ்வளவு பயப்படுவாங்க. ஆனா அவர் தப்பு பண்ண உடனே எப்படி மாட்டுறாங்க பாருங்க. ஒரு சின்ன சலனம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு தடவையும் அங்க போகும்போது அவருக்கு மைண்ட்ல சலனம் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் அது ஆக்ஷன்ல வந்துடுது, ஆக்ஷன்ல வந்த உடனே மாட்டிக்கிறார். இதுதான் விஷயம். அதனாலதான் அந்த எண்ணத்துக்கு 100 மடங்கு தண்டனைன்னு சொன்னார் இல்லையா பாபா? இப்படிதான் அந்த எண்ணம் ஒரு செகண்ட் செயல்படுத்துவீங்க, மாட்டிக்குவீங்கன்ற. அதனாலதான் எண்ணத்துல வந்தாலும் காரியத்துல எடுத்துட்டு வராதீங்கன்ற. அதுக்கப்புறம் எண்ணத்திலும் வராம பாத்துக்கோங்க அப்படிங்கிறார். அப்பதான் அந்த சென்சிட்டிவான நேரம் இல்லையா, உங்களை சோதிக்கிறதுக்குனே வருவாங்கன்றார், செக் பண்றதுக்குனே வருவாங்க. அப்படியா பிரம்மகுமாரிகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா? சரி பார்த்துடலாம். அது தானாவே வரும் அந்த மாதிரி எண்ணம்.
அப்ப நம்ம எந்த நேரமும் பாபா வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஸோ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன குணம் இருக்குதோ அதுதான் முயற்சியில அதிகமா உதவி செய்யுது. இல்ல, மகிழ்ச்சியோட முகம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான குணம் என்ன? திருப்தியா இருக்கணும். எது நடந்தாலும் நான் திருப்தியா இருக்கேன், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இல்லையா? நாடகத்துல அது நன்மை தான். அப்புறம் சகிச்சுக்கிற குணம். ஸோ இதெல்லாம் இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அடுத்ததும் பாபாவை தவிர எதுவுமே கிடையாது. அதுதான் உங்க முயற்சிக்கு உதவி செய்யும். ஸோ தோற்றம் எப்படி மகிழ்ச்சியா இருக்குதோ அதே மாதிரி உங்க ஆத்மாவும் சதா மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா ஒரு சிலர் சிரிக்கிற மாதிரி நடிக்கவும் செய்வாங்க. துரோகம்லாம் அப்படித்தானே பண்றாங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பாங்க, அப்படியே விஷத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப உள்ளுக்குள்ள அப்படி இல்லை, வெளியில நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா பாபா குழந்தைங்க எப்படி இருக்கணும்? உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரியே இருக்கணும். வெளியிலும் சிரித்த முகம், உள்ளேயும் அதே சந்தோஷம் இருக்கணும். அந்த கள்ளங்கபடமற்ற இன்னசென்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்க மாதிரி அப்படி இருக்கணும்ன்றார். சோ இந்த குணத்தை இயற்கையா உங்க ஆத்மால கொண்டுட்டு வரணும்ன்ற. இதுதான் இயற்கையான குணமாவே இருக்கணும். அப்படி நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா மாயையுடைய எந்த ஈர்ப்பும் உங்களை ஈர்க்காது இல்லையா? மனம் விரக்தியா இருக்கும் பொழுதுதான் மனிதன் காமத்தை தேடி போடுறான், கோபம் வருது, நம்மள யாராவது நேசிக்க மாட்டாங்களான்னு பற்று வருது. எல்லாமே விரக்தியின் காரணம் தான். அவன் எப்ப சந்தோஷமா இருப்பான்? ஃபுல்லி கண்டென்ட், முழு திருப்தியா இருந்தா சந்தோஷமா இருப்பான். திருப்தியா இருக்கிறவன் எதுக்கு மற்ற விஷயத்துல போய் மயங்க போறான்? அதான் சொல்றாரு. அப்படி இருந்தா மாயை ஈர்ப்பு இருக்காது. அப்ப பாபாவை தவிர எதுவுமே மைண்ட்ல போடலன்னா திருப்தியா இருப்பீங்க. மற்ற எதை போட்டாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது, எம்டினஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நான் கேரண்டின்னு பாபா சொல்றேன். சூப்பர் இல்ல? எப்பவும் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா மாயை உங்களை ஈர்க்க முடியாது இல்லையா? உலக அழகியே கல்யாணம் பண்ணிட்டான் ஒருத்தன், இன்னொரு பொண்ணை பார்க்காம இருப்பானா? மறுபடியும் பார்க்க தான் செய்வான். உலக அழகிய அடைஞ்சிட்டதுனால அவன் திருப்தி ஆகல. அதான் இங்க விஷயமே. மறுபடியும் அதான் மனம் ஒரு ஓட்டப்பானன்னு ஒரு தமிழ் பாட்டு கூட இருக்கும். அப்ப அதுல கடவுளை போட்டா மட்டும்தான் அது திருப்தியா இருக்கும். அதனாலதான் இந்த கலியுகத்தின் விஷயத்த பார்க்காதீங்க, கேட்காதீங்கன்ற. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஆத்மாவுக்கு பவர் வரும். அதுக்கப்புறம் மாயின் கவர்ச்சி உங்களை இழுக்காதுன்ற. ஆனா அது எப்ப நடக்கும்? ஆத்மா எப்பவுமே மகிழ்ச்சியா எப்ப இருக்குதோ அப்பதான் அது நடக்கும். அப்ப ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கணும்னா பாபா கொடுக்கிற உணவை மட்டும்தான் சாப்பிடணும். அதாவது ஞானம், முரளி. சோ அதை பற்றி மட்டும்தான் சிந்தனை பண்ணணும். அப்பதான் எந்த ஈர்ப்புலையும் நீங்க சிக்க மாட்டீங்க. பிறகு மாயையின் கவர்ச்சியிலிருந்து தூர வைக்கிறது தந்தையுடைய காரியம், அவரு பார்த்துக்குவார். இல்ல, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா மாயை வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது இல்லையா? பாபா ஆத்மாவை பார்த்து பேச சொல்றாரு. ஒரு பொண்ணு உங்களை கவுக்கணும்னே ஃபிளட் பண்றான்னு வச்சுங்களா, உங்களுக்கு ஃபிளட் பண்ற மாதிரியே தெரியாது. பத்தி ஒரு சகோதர உணர்வோட இந்த ஞானத்தை, அது ஸ்லைட்டா தெரியும், பட் அந்த சகோதர உணர்வோட நீங்க அதுல ஸ்டெடியா இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு அசிங்கமாயிடும். சரி, நம்ம இப்படி நடந்துருவேன், உடனே அவங்க பேச்சை மாத்திடுவாங்க வேற மாதிரி. அப்ப மாயா வந்ததே தெரியாது. அங்க ஒரு யுத்தமே நடந்திருக்குது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுல கவனம் கொடுக்கணும். சோ அதை நான் பாத்துக்கிறேன்றார் பாபா. பாபா சொல்ற மாதிரி நீங்க சந்தோஷமாக, பாபா ஞானத்தினால சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மாயின் கவர்ச்சியில இருந்து உங்களை தூர வைக்கிறது என்னுடைய காரியம். இந்த கேரண்டிய விசேஷமா பாபா உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா எல்லாருக்கும் பாபா இந்த கேரண்டி கொடுக்கல. இந்த மாதிரி யார் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேரண்டி. பாபா குழந்தைய ஆகிட்டாலே நான் காப்பாத்திடுவேன் கிடையாது. பாபா சொல்ற மாதிரி வெளி உலக கவர்ச்சியில இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கவர்ச்சியே வந்தாலும் அது உங்களை கிட்ட இருந்து தூர போறத நான் பாத்துக்கிறேன்ற. இது எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஏன்னா ஆதி ரத்தினங்கள் யாரோ
அவங்க மேல ஆதி தேவனுக்கு விசேஷமான அன்பு இருக்குது. அதனால ஆதியை அனாதியாக மாற்றுங்கள். இல்லையா? ஆதின்றது வந்து பிகினிங், அதாவது சத்தியுகத்தின் ஆரம்பம். அந்த குணத்தை அனாதியாக பர்மனண்டாக மாத்துங்கன்ற. சத்தியுகத்தின் நாராயணன் குணத்தை இப்ப பர்மனண்டா ஆக்குங்க. எப்ப அப்படி அனாதியா ஆகுதோ பிறகு மாயின் ஈர்ப்பே இருக்காது. நான் நாராயணன் இல்லையா? என்னுடைய ஊர்ல எல்லாரும் அழகாதான் இருக்க போறாங்க. இதுல எதுக்கு ஈர்ப்பு? அதே மாதிரி பிரச்சனைகள் எதிரே வராதுன்றார். அந்த குணம் வந்து பக்காவாயிடுச்சுன்னா உங்க முன்னாடி பிரச்சனையே வராதுன்றார். சோ அதுக்கு என்ன பண்ணணும்? எப்ப தந்தையுடைய அன்பு நினைவுல இருக்குதோ அப்ப சர்வசக்திவானுடைய அன்புக்கு முன்னாடி பிரச்சனையெல்லாம் என்ன இல்லையா? அந்த அன்புல மூழ்கும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே தெரியாது, பிரச்சனையாவே தெரியாது. அதுதான் அங்க விஷயம். அது பிரச்சனை நடக்கும், ஆனா உங்களுக்கு அது பிரச்சனையா ஃபீல் ஆகாது. உதாரணத்துக்கு பக்தை மீரா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு ராஜாவுடைய மனைவி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராணி, மகாராணி, என்ன வேணாலும் அவங்க பண்ண முடியும். ஆனா சின்ன வயசுல இருந்தே தீவிர கிருஷ்ண பக்தை. அதனால அது வந்து அவங்க அவமானமா நினைக்கிறாங்க. என்னடா ஒரு மகாராணி ராஜ்யம் பண்றதை விட்டுட்டு கிருஷ்ணா கோவிந்தான்ட்டு அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவமானமா நினைச்சு அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. கொல்லணும்னு விஷத்தையே கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அது விஷம்னு தெரியாது. அந்த பொண்ணு பாட்டு குடிக்குது. ஆனா அந்த பொண்ணு சாகல. அப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய மேஜிக் இல்லையா? அந்த போதையில அதேதான் பாபாவும் சொல்றாரு, என் நினைவிலேயே மூழ்கினீங்கன்னா உங்களை எதுவுமே தாக்காதுன்றார். திடீர் மரணம் வராதுன்றார். அப்ப அந்த நினைவு தான் பாதுகாப்பு. அப்ப சர்வசக்திவானுடைய அன்புக்கு முன்னாடி பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையான்றார். ஏன்னா அன்பு அது உயரத்துல இருக்குது, பிரச்சனை கீழே இருக்குது இல்ல. இந்து தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலு கீழே ஒரு அரக்கன் இருப்பான். நடராஜர் சிலை கீழே பாத்தீங்கன்னா ஒரு அரக்கன் இருப்பான். அதான் பிரச்சனை. காலு கீழே இருக்குது. அது நம்ம சந்தோஷத்துல இருக்கிறோம். பாபாவுடைய நினைவுல ஆனந்த நடனம், மனம் ஆடுது. அதனால யோசிச்சு பாருங்க, கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பு எங்க இருக்குது, பிரச்சனை எங்க இருக்குது இல்ல? அன்பு மலை மாதிரி இருக்குது, பிரச்சனை கடுகு மாதிரி இருக்குதுன்ற. எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? அந்த அன்புல மூழ்கினி, அததான் சொன்னது ஆரம்பத்துல, பிரச்சனைய பார்க்காதீங்க, பார்க்கலன்னா அது கடுகு மாதிரின்ற. அதனால அனாதி ரத்தினம் ஆகிறதுக்காக சர்வசக்திவானுடைய சக்தி மற்றும் அன்பை சதா கூடவே வச்சுக்கணும்ன்ற. இல்லையா? முழுக்க முழுக்க பர்மனண்டா நீங்க ரத்தினம் ஆகணும்னா சர்வசக்திவானுடைய சக்திகள் என்னெல்லாம் இருக்குது அது எப்பவுமே உங்க கூட இருக்கணும். அதே மாதிரி அவருடைய அன்பு உங்க கூட இருக்கணும் எப்பவுமே. அப்ப எப்பவுமே உங்களை தனியா இருக்கிறதா நினைக்காதீங்க. இதே ஒருத்தன் தனியா ஒரு காட்டு வழியா போறான், ஆனா அவன் கையில துப்பாக்கி இருக்குது அப்படின்னா அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். ஏன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆயுதம் அவன்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி பாபா என் கூட இருக்காரு, அவருடைய சக்தி என் கூட இருக்குதுன்னு இருந்தா உங்களுக்கு பயம் இருக்காதுன்ற. அதனாலதான் நீங்க அதனாலதான் இந்து தெய்வங்கள் எல்லாம் ஆயுதத்தோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா சக்திகள், ஞானங்கள். அதனால தனியா இருக்கிறன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. என் அன்பிற்குரிய பாபா பக்கத்துல இருக்காரு, அவருடைய சக்திகள் இருக்குது. சோ வாழ்க்கையில ஒரு வினாடி கூட நீங்க உங்க துணைவர் சிவபாபா இல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லையோடைய உண்மையான அர்த்தம். அவங்க ரெண்டு பேரை பிரிக்கவே முடியாதுன்ட்டு நிறைய கதையெல்லாம் வரும். அர்த்தநாரீஸ்வரர்னு காட்டுவாங்க இல்லையா? பாதி உடம்பு சிவன், பாதி உடம்பு பார்வதின்ட்டு. அப்படி அவர் இல்லாம என்னால் இருக்கவே முடியாது, அப்படி இருங்கன்றார். ஏன்னா அவ்வளவு அன்பான துணைவன். அப்படி யாரு பாபாவுக்கு அன்பான துணைவனாக இருக்கிறாங்களோ, துணைவியாக இருக்கிறாங்களோ, அவங்க ஒருபோதும் தனியா இருக்க மாட்டாங்க.
ஸோ துணைவன்னா என்ன, துணைக்கு இருக்கிறவங்க. ஸோ அந்த துணையாக நீங்க வச்சிக்காததுனால தான் தனியா இருக்கிறதா ஃபீல் ஆகுது. தனியா இருக்கிறதா ஃபீல் ஆகுறதுனால மாயா ஜெயிச்சிடுது. இதுதான் எம்ப்டினஸ்க்கான ரீசன் இல்லையா? துணைவர் அவரோட நீங்க ஜோடியா இல்ல, அப்ப மாயா வந்துடுது இல்லையா? ஒரு பொண்ணு கணவனோட போகும்போது யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே பொண்ணு தனியா போச்சுன்னா தான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு தனியான ஒரு வழியில போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பாபாவோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா மாயா வராது. ஆனா நீங்க பாபாவை மறந்து தனியா போறீங்க, ஏதோ ஒரு உலகியல் விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க தனியா இருக்கிறீங்க, அப்ப மாயா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆகி ஜெயிச்சிடுது அப்படிங்கிறார். ஸோ செம பவர்ஃபுல் முரளி, பயங்கர பவர்ஃபுல். ஸோ அதனால மெயினா பாபா இன்னைக்கு சொல்றது வந்து தனியா இருக்கக்கூடாது, எப்பவுமே பாபா கூட இருக்கணும். கடைசியில உங்க முகத்தின் மூலமாகவே அந்த அமைதி தெரியும். பிரச்சனைகளுடைய அம்சத்தை கூட விட்டு வைக்காதீங்க, முற்றுப்புள்ளி வச்சு அழிச்சிடுங்க. ஸோ இதை தான் மெயினா சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா எல்லாமே பாபா பாக்குறாரு. 24 மணி நேரம் பாபா உங்களை பாக்குறாரு. காட் இஸ் வாட்சிங் மீன்ட்டு பாபா குழந்தைங்க ஒரு போட்டோவே உருவாக்கி இருப்பாங்க. அந்த நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது கடைசி நேரம், தயாரா இருக்கணும். எந்த டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் நான் எழுதுறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஸோ உலகியல் கவர்ச்சியில இருந்து நீங்க விலகி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கவர்ச்சி உங்களை ஒன்றும் பண்ணாதுன்றார். பாபா கேரண்டி கொடுக்கிறார்.